இந்த ப்ரோமோ முடியும் போது வன்மம் வீழ்த்தப்பட்டது அப்படின்னு கமருதீன் சொல்கிறாரு. கண்டிப்பாக வன்மம் வீழ்த்தப்பட வேண்டும். எந்த வன்மத்தை வீழ்த்த போகிறாங்க மக்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். டிக்கெட் டு ஃபினாலிக்கான 2வது டாஸ்க்கை தொடங்கியிருக்காங்கங்க. அதாவது இதில் 3 விதமான பந்துகள் இருக்கும். ஒன்று வந்து என்னது வெள்ளை கலர் பந்து, கருப்பு கலர் பந்து, அதுக்கு அடுத்தது கோல்டு. இந்த 3 கலர் பந்துகள் இருக்கும். நீங்கள் அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து நீங்கள் உங்களுடைய பேஸ்கெட்டில் சேவ் பண்ணிக்கலாம். மற்றவங்க பேஸ்கெட்ஸையும் நீங்கள் எடுத்து அந்த பந்துகளை உங்கள் பக்கம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ரூலு. பரபரப்பான நடைபெற்று கொண்டு இருக்கும் இந்த ஆட்டத்தில் ரொம்ப பிரமாதமாக எல்லாருமே ஆடிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய பந்துகளை சேர்ப்பதோடு அவங்களுக்கு எப்படியும் அந்த கருப்பு கலர் பந்து வந்துடக்கூடாது. ஏன்னா பஸ்ஸர் அடிக்கும்போது கருப்பு கலர் பந்து உங்ககிட்ட இருந்தீங்கன்னா நீங்கள் கேம்லேருந்து அவுட் ஆகுறீங்க. இந்த ப்ரோமோவிலேயே நமக்கு 2 பேர் அவுட் ஆன காட்சிகளை பார்க்குறோம். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, இன்னொருத்தவர் கானா வினோத். இவங்க 2 பேருமே கேம்லேருந்து அவுட் ஆகிடுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்வதியை டார்கெட் பண்ணுறாங்கங்க. எல்லாருமே பார்வதியை டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க எப்படியும் ஜெயித்து விடக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமாக கமருதீன் எடுக்கிறார். அதுக்கு தான் அவர் சொல்கிறார், வன்மம் வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அவங்கள வீழ்த்தும் நொடியில் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உடனே பார்வதி சொல்கிறாங்க, இதுதான் ஒரு ஹீரோ செயலா, நான் தான் வில்லியா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே உரிய பாணியில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அரோரா சின்க்ளேரும் பயங்கர டஃப் கொடுத்து ஆடிட்டு இருக்கிறாங்க. இந்த காட்சிகளை பார்க்குறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அன்பு இங்கு தான் அரோரா, சபரி அண்டு விக்ரம் இவங்க வந்து ஒரு அணியாக செயல்பட்டு அவங்கள கண்டிப்பாக அவங்க சேவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த கமருதீன் வந்து பார்வதியை எப்படியாவது வீழ்த்தணும்னு முயற்சி பண்ணுறாரு. இதில் என்னன்னா நடுவில் நின்ன சாண்ட்ரா இந்த கேமில் தாங்க வெற்றி பெற்று பரிசுகளை அள்ள போகிறாங்க அப்படிங்கிறது முடிவில் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு கேமு. இந்த ஃபைட் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த ஃபைட் போயிருக்குங்கிறாங்க. கமருதீன் வெர்சஸ் பார்வதி பொறுத்திருந்து பார்ப்போம்.